ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உருளைக்கிழங்கு வேஸ்ட் ஆகாமல், உங்கள் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் கண்டிப்பாக முறுமுறு சிப்ஸு நீங்கள் வீட்டில் செய்வீங்க. முக்கியமாக உருளைக்கிழங்கு சிப்ஸு எந்த உருளைக்கிழங்குல போடணும், அதை எப்படி பொரிச்சு எடுக்கும்போது என்னென்ன செய்யணுன்றதை டிப்ஸோடு சொல்கிறேங்க. வாங்க எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம். உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்க உருளைக்கிழங்கை பார்த்து கடையில் வாங்கிக்கோங்க. அதாவது ஒரு ப்ரௌன் கலரில் இருக்க உருளைக்கிழங்கை வாங்காதீங்க. அது சிப்ஸு போட்டிங்கன்னா அப்படியே நமுத்து போன மாதிரியே இருக்கும். கொஞ்சம் கூட மொறுமொறுன்னு பொரிஞ்சு வராது. நான் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்க உருளைக்கிழங்கை பார்த்து வாங்குங்க. அந்த ப்ரௌன் கலரில் இருக்க உருளைக்கிழங்கை கடையில் பார்த்தா வாங்காதீங்க. அது சிப்ஸு போட்டால் சரியாக வராது. இப்போ நான் எல்லோ கலரில் இருக்க இந்த உருளைக்கிழங்கை கடையில் வாங்கியிருக்கேன். வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சீவலில் சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சீவல் வேணாலும் எடுத்துங்க. ஆனால் மெல்லிசாக இந்த மாதிரி எந்தளவுக்கு மெல்லிசாக செய்ய முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக சீவிக்கோங்க. தோலோடவும் செய்யலாம். ஆனால் தோலோடு செய்யும்போது லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெல்லிசாக சீவி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் உருளைக்கிழங்குல இந்த சீவனோடனே பார்த்தீங்கன்னா நடு சென்டரில் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஆனால் இந்த கலர் இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஒரே ஈவனாக இது பொரிஞ்சு வருங்க. ஆனால் மற்ற உருளைக்கிழங்குல அது போல் பொரியாது. ஓரத்தில் பொரிஞ்சு வரும், உள்ளே சரியாக வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க முக்கியமாக. இப்போ சீவன பிறகு இதை லேசாக பிரித்து வச்சுக்கோங்க. இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதை உலர்த்தி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் வேணாலும் செய்யுங்க. இதே ப்ராசஸில் செய்யுங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் போடுங்க. வேறு ஏதாவது பொரிச்சு எடுத்த எண்ணெயில் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு கலர் மாறி வரும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. உருளைக்கிழங்கு சட்டுன்னு ஒரு 6-7 உருளைக்கிழங்கு ஸ்லைஸை போடுங்க. ஏன்னா பொறுமையாக போட்டிங்கன்னா ஒன்று ஒரு மாதிரி பொரிஞ்சு வரும். கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி கொஞ்சமாக போடுங்க. ஒரே டைம்லேயே சீவனை எல்லா உருளைக்கிழங்கையும் போடாதீங்க. போட்ட உடனேவே இதை லேசாக திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக பொரிஞ்சு வரும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுன்னா முக்கியமாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருங்க. போட்ட உடனே நுரை அதிகமாக வர மாதிரி இருக்கும். நேரம் ஆக நுரை எல்லாமே அடங்கிடும். ஆனால் நுரை அடங்கின பிறகு பொரிஞ்சிடுச்சின்னு அர்த்தம் கிடையாதுங்க. இதை வெளியே எடுத்து 2-3 சிப்ஸை கையில் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் நமத்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்கிறீங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் போட்டு சட்டுன்னு வெளியே எடுங்க. அழகாக பொரிஞ்சு ஈவனாக பொரிஞ்சு வருங்க. இப்போ நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நுரை எல்லாமே அடங்கிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்து கையில் லேசாக தொட்டு பார்த்தீங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்குங்க. ஒரு 3 நிமிஷத்தில் இது சட்டுன்னு இந்த மாதிரி பொரிஞ்சிடும். சலசலன்னு தான் சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் கையில் எடுத்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சரியாக கிறிஸ்பியாக ஆகாத மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை நான் கையில் எடுத்து கட்டுறேன். ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்குது. இப்போ இது என்ன செய்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு இது 1 நிமிஷம் மட்டும் எண்ணெயில் போட்டு எடுங்க. அதாவது 1லேருந்து 5 எண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு ஒரு 2 நிமிஷம் மட்டும் போட்டு எடுங்க. சட்டுன்னு எல்லாம் ஈவனாக பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அப்படியே கருத்து போன மாதிரி ஆகிடும், கலரும் மாறிடும். இப்போ பாருங்கள், இது லேசாக திருப்பி விட்டு நான் உடனேவே வெளியே எடுத்துடுறேன். இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பொரிக்கும் போது பர்ஃபெக்டாக எல்லா உருளைக்கிழங்கையும் பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இன்றைக்கி நான் உப்பு எதுவும் எண்ணெயில் சேர்க்கலை. ஏன்னா எண்ணெயில் உப்பு சேர்க்கும் போது ரொம்ப உருளைக்கிழங்குல உப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அந்த மாதிரி நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதை வெளியே எடுத்தாச்சு. எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நான் கையில் எடுத்து உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. இதை லேசாக ஊதிட்டு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா எல்லா உருளைக்கிழங்கும் சூப்பராக பொரித்து எடுத்துடலாங்க. பாருங்கள், மறுபடியும் நான் இது மாதிரி பொரித்து எடுத்துட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக உப்பு தூவிக்கோங்க. விருப்பப்பட்டால் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை நார்மல் சில்லி பவுடர் கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறின பிறகு இதுக்கு மேலே மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஒட்டி வரும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இது லேசாக ஆறின பிறகு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் எடுத்து சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்.
வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.